guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா நியூ சீரியலை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2 ஃபேமஸான சீரியலை பற்றின இன்க்ளூடிங் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அப்கமிங் ஜூன் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சன் டிவியில் கம்மிங் ஜூன் வரப்போகிற மணிமகளே வா ஆல்மோஸ்ட் இந்த சீரியலில் ஹீரோயின் கம்பேக் கொடுத்துருக்காங்க. திருமகள் சீரியல் ஆஃப்டர் பட் நிறையா ஃபேன்ஸ் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சன் டிவிலே நிறைய சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு சீரியலும் வந்திருக்கு. ஸோ இந்த சீரியல் பற்றின எந்த அப்டேட்டுமே இல்லையே, இது கொஞ்சம் ஓவர் அப்படின்ற மாதிரி நிறையாவே கமெண்ட் வந்துட்டுருக்கு. பட் ஹீரோயின் கம்பேக் கொடுத்துருக்கனால நிறையா பேர் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மணமகளே வா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்தாச்சு, ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோ யார் அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஆன்சர் கிடச்சாச்சு. ஸோ டுடே ஹீரோ விக்கி ரோஷன் அவங்களோட சீரியலோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பிக்சரும் ரீசெண்டாக ஷேர் ஆகிருக்கு. ஸோ இந்த சீரியல் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கம்மிங் ஜூலை 15 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது 12:30. இப்போ கரண்ட்டாக பூவா தலையாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னுமே ரீஷெட்யூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் டைமிங் ஹை சான்சஸ் ஆஃப் ஜூலை 15 ரிலீஸிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டைமிங் 2:30 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் சீரியலில் எந்த மாதிரி சேஞ்சஸ், ஸோ எந்த சீரியல் எண்ட் பண்ண போகிறாங்க, இல்லை டைமிங் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். பட் இந்த டைமிங் தான் இப்போதைக்கு ஒரு 80% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எந்த டைமிங் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது சாட்டர்டே சண்டேல வேறு லெவல் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கா அனாமிகா. ஸோ அனாமிகா ரிலீஸ் ஆன ஆஃப்டரே பார்க்கும்போது தெலுங்கில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அப்கமிங் ஜூன் டப்பிங் வெர்ஷனாக சூர்யா டிவியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அனாமிகா இதோட 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது கம்மிங் சூன். ஸோ இது அனாமிகா ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரோஜாவே சீசன் 2ல் ஆக்ட் பண்ண ஸ்ரவிந்தா. ஸோ அந்த சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு தெலுங்கு சீரியலில் ஒரு சான்சஸ் கிடச்சிச்சு. ஜபிலி குபாசம் அஹாசம் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலோட. ஸோ இந்த சீரியல் ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிது. ஸோ இப்போ பார்க்கும்போது அந்த சீரியலில் டப்புடு வருஷனாக கன்னடாவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டைட்டில் பார்க்கும்போது கல்யாணின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ஆக்டர், லாங்குவேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது ரியலாக அவங்களோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த சீரியல் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் என்ன இந்த சீரியலை வாட்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணுங்கள். Thanks for viewing.